ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்ம மேரே சிந்திகேது எபிசோட் 2ஓட செகண்ட் பார்ட்டோட எக்ஸ்ப்ளனேஷன் தான் பார்க்க போகிறோம். ஸோ ப்ரீவியஸாக காமியார் வந்து ஐராக்காக வந்து கார் ஷோரூம் வந்து கார் வாங்கிட்டு அப்படி டேரெக்டாக ஹாஸ்பிட்டலுக்கு போகிறான். ஹாஸ்பிட்டலில் போய் காரை கொடுக்கறதுக்காக போகிறான். அங்கே வந்து அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் பார்த்தோன்னே மறைஞ்சிக்கிறான். இன்னொரு பக்கம் ஐரா வரும்போது ஐராவை பார்த்தோன்னே காமியார் திரும்பிட்டு காமியார் வந்து ஐரா கிட்ட சொல்கிறேன், இந்த மாதிரி நமக்கு வந்து நார்மலாக வந்து இன்ட்ரடக்ஷன் வரல, நான் வந்து காமியார் அப்படின்ட்டு வந்து சொல்கிறான். காமியார் வந்து சொல்கிறேன், இந்த மாதிரி என்னை பற்றி உங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லும்போது ஐரா வந்து சொல்கிறேன், உங்களை பற்றி தெரியணுன்ற அவசியமே இல்லை அப்படின்ட்டு வந்து சொல்கிறேன். நான் வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஐரா சொல்கிறேன். இன்னொரு பக்கம் அவங்க அப்பா வராங்க. ஐராவோட அப்பா கிட்ட வந்து காமியார் கேட்குறேன், ஹாய் அங்கிள், நீங்கள் எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். உங்களுக்கு என்ன தெரியாது, நீங்கள் வந்து என்னோடய காரில் தான் ஹாஸ்பிட்டலுக்கு வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு காமியார் சொல்கிறான். இன்னொரு பக்கம் ஐராவோட அப்பா வந்து கேட்குறாங்க, யார் இவங்க அப்படின்னு சொல்லிட்டு ஐரா கிட்டே கேட்குறாங்க. ஐரா வந்து அதுக்கு ரிப்ளை பண்ணுறா, இவன் தான் நம்ம காரை எரிச்சவன் அப்படின்ட்டு வந்து சொல்கிறா. உடனே வந்து காமியார் சொல்கிறா, ஆமாம் அங்கிள், நான் தான் காரை வந்து எரித்தேன், பட் அது வந்து ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகிடுச்சு அங்கிள், நீங்கள் பெரியவங்க, நான் சின்ன பையன், என்னை வந்து மன்னிச்சிருங்க அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு காமியார் வந்து சாரி கேட்குறான். உடனே ஐராவோட அப்பா வந்து சொல்கிறாங்க, இது வந்து சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கா அப்படின்னு சொல்லிட்டு ஐராவோட அப்பா வந்து காமியாரை பார்த்து கேட்குறாங்க. உன்னோட சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னால என்னோட லேக்ஸ் கணக்காக வாங்கின கார் வந்து எரிஞ்சு போச்சு, இப்போ வந்து இங்கே நல்ல மாதிரி வந்து சாரி கேட்குறியா அப்படின்னு சொல்லிட்டு ஐராவோட அப்பா வந்து கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட்டு நான் எதுக்கும் நான் மன்னிக்கணும், ஃபஸ்ட்டு நான் உன்னை போலீஸ் ஸ்டேஷனில் போயிட்டு உன் மேலே கேஸ் தான் கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஐரோட அப்பா வந்து சொல்கிறாங்க. உடனே ஐரா வந்து அப்பா கிட்ட சொல்ல, இந்த மாதிரி கோவப்படாதீங்கப்பா, நம்ம வீட்டுக்கு போய் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறா. உடனே காமியார் சொல்கிறான், நீங்கள் வீட்டுக்கு போய் பேச வேண்டிய அவசியமே தேவையில்லை, நான் புது கார் வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு காமியார் வந்து சொல்கிறான். இப்போ ஷோரூம்லேருந்து டேரெக்டாக இந்த காரை எடுத்துகிட்டு வரேன், இந்தாங்க சாவி எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு காமியார் கொடுக்குறான். உடனே ஐராவோட அப்பா சொல்லுவாங்க, நீ என்ன ஒரு வித்தியாசமான பைத்தியம் ஒன்றும் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஐராவோட அப்பா வந்து சொல்கிறாங்க. நேற்று காரை எரிச்சா இன்றைக்கி புது கார் வாங்கிட்டு வந்திருக்கேன், ஃபஸ்ட்டு நீ யார் அப்படின்னு சொல்லிட்டு ஐராவோட அப்பா வந்து காமியாரை பார்த்து கேட்குறாங்க. ஐராவோட அப்பா வந்து தான் சொல்கிறாரு, இந்த மாதிரி நான் கார் திருப்பி காசு போட்டு வாங்க முடியாது, நல்ல மாதிரியாக இருக்கிற உன் காரை நீ வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஐரோட அப்பா கோவமாக சொல்லிட்டு டாக்ஸியில் போய் உட்கார்றாரு. உடனே காமியார் ஐரா கிட்ட சொல்கிறான், எனக்கு தெரியும் நீ என் மேலே வந்து இவ்வளோ நேரம் கோவமாக இருக்க முடியாதுன்னு தெரியும், எந்த பொண்ணாலையுமே இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு காமியார் வந்து சொல்கிறான். இந்த மாதிரி நடந்து போச்சு, நான் உனக்காக கார் வாங்கிட்டு வந்திருக்கேன், இந்த சாவி வாங்கிக்கோ, ஒரு நியூ ஸ்டார்ட் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காமியார் சொல்கிறான். அதுக்கு ஐரா சொல்கிறா, இப்போ மட்டும் எங்கள் அப்பா இல்லாமல் இருந்தாங்கன்னா நான் உன்னை இன்னொரு தடவை அரைஞ்சிருப்பேன் ஸ்ட்ராங்காக அப்படின்னு சொல்லிட்டு ஐரா சொல்கிறா. உனக்கு இப்போ நல்ல நேரம், எங்கள் ஃபேமிலி வந்து என் கூட இருக்குது, இல்லாட்டி நீ அவ்வளோதான் அப்படின்னு சொல்கிறா. நான் சொல்கிறத நல்லா காது கொடுத்து கேளு, எனக்கு இந்த மாதிரி நைட் ஸ்டார்ட்லேயும் இன்ட்ரெஸ்ட் இல்லை, ஊர் மேலேயும் இன்ட்ரெஸ்ட் இல்லை, இன்றைக்கி மேலே உன்னை எப்போயாச்சும் பார்த்தேன்னா உன்னை நான் என்ன பண்ணேன்னு எனக்கே தெரியாது, அதை நீ உன் லைஃப்லேயே மறக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஐரா வார்ன் பண்ணுறா காமியாரை. அப்புறம் இன்னொரு விஷயம், உன்னோட காரோட சாவி வந்து நான் ஹாஸ்பிட்டல் கிளீனர் கிட்டே கொடுத்துட்டேன், அந்த சாவி எனக்கு கிடச்சதுன்னா உன்னோட ஃபேட் ஹேப் நல்லதுன்னு நினச்சிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஐரா போகிறா. இன்னொரு பக்கம் காமியார் வந்து யோசிக்கிறான், இப்போ நான் என்ன பண்ணேன், கார் தானே வாங்கி கொடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு காமியார் யோசிக்கிறான். இன்னொரு பக்கம் ஐராவோட வீட்டை காமிக்கிறாங்க. அங்கே வந்து அவங்க அப்பா வந்து ஒரு விஷயம் டீப்பாக யோசிச்சுட்ருக்காங்க. அது பிறகு வந்து ஐரா உள்ளே வர, அவங்களுக்கு ஜூஸ் அப்புறமேட்டுக்கு வந்து சூப் எடுத்துகிட்டு உள்ளே வந்த பிறகு அவங்க அப்பா கிட்ட வந்து ஐரா வந்து கேட்குறா, இந்த மாதிரி வந்து என் மேலே உங்களுக்கு கோவமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குற. உடனே அவங்க அப்பா வந்து, நான் வந்து முன்னாடியே சொன்னல இந்த மாதிரி எதுவுமே பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அது பிறகு ஐரா சொல்லிட்டா, நான் எதுவுமே பண்ணல, அவங்களோட காரில் வந்து நான் பஞ்சர் மட்டும்தான் பண்ணேன் அப்படின்ட்டு சொல்லிட்டு அது பிறகு சாரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஐரா வந்து கேட்குறா அவங்க அப்பா கிட்ட. உடனே அவங்க அப்பா வந்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி பீப்புள்ஸ்லாம் வந்து ரொம்ப அன்ஸ்டேபிளாக இருப்பாங்க, அவங்கக்கிட்டேருந்து நம்ம தூரமாக இருக்கணும், பாரு நேற்று காரை வந்து எரிச்சான், இன்றைக்கி வந்து காரை வாங்கிட்டு வந்திருக்கான், இவங்களாம் ரொம்ப அன்ஸ்டேபிள், இப்போ இவங்ககிட்ட வந்து தூரமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா வந்து சொல்கிறாங்க. அதே மாதிரி இன்னொரு பக்கம் சொல்கிறாங்க, நீ வந்து இன்னும் சின்ன பிள்ளை இல்லை, பெரிய பிள்ளை தானே, இந்த மாதிரி யோசிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா வந்து ஐராக்கு வந்து அட்வைஸ் பண்ணுறாங்க. ஐரோட அப்பா சொல்கிறாங்க, இந்த மாதிரி உன்னை வந்து இதுக்காக டாக்டருக்கு படிக்க வைக்கல, இந்த மாதிரி நம்மக்கிட்ட சண்டைக்கு போகிறவங்களுக்கு ஈக்குவலாக நாமளும் சண்டை போடணும் அப்படின்னு சொல்லிட்டு இனிமேல் அவனை நீ நேரில் பார்த்தாலுமே அவனை இக்னோர் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஐரோட அப்பா சொல்கிறாங்க. உடனே ஐரா வந்து கேட்குறா, அப்போ நம்ம காடி என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. உடனே வந்து அவங்க அப்பா சொல்கிறாங்க, அதை நம்ம பார்த்துக்கலாம் நம்ம அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா வந்து சொல்லிடுறாங்க. அது பிறகு ஐரா வந்து அவங்க அப்பாக்காக எடுத்துருந்த சூப் வந்து அவங்க அப்பாவுக்கு ஊட்டி விட்றா. அதோட அவங்களோட இது வந்து முடியுது. இன்னொரு பக்கம் ஐரா வந்து அவள் ரூமில் போயிட்டு அவங்க அப்பா என்னென்னலாம் அட்வைஸ் பண்ணாங்களோ அதை பற்றி யோசிச்சுக்கிட்டே இருக்கிறான். அவள் யோசிச்சுட்டு இருக்க டைமில் வந்து அவங்களோட அக்கா ஃபலக் வந்து உள்ளே வராங்க. உள்ளே வந்தோடனே இந்த மாதிரி ஐரா கிட்ட சொல்கிறாங்க, நான் அப்பா வந்து பார்த்துக்கோ, நான் இந்த மாதிரி டயட் பிளான் ஷீட்லாம் வந்து போட்டிருக்கேன், கொஞ்சம் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஃபலக் வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க. ஐரா வந்து அவள் பேசுகிறதே கவனிக்கவே இல்லை, சவுண்ட் அவுட் ஆகிட்டான்.
சோர்ந்துட்டானதை பார்த்துட்டு ஃபலக் வந்து கேட்குறேன், இப்போ உனக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஐராகிட்ட கேட்கும்போது எனக்கு ஒன்றும் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு ஐரா சொல்கிறேன். உடனே ஃபலக் சொன்னார், அப்பா எதனா சொன்னாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு ஃபலக் கேட்கவும் ஐரா வந்து சொல்கிறான், ஆமாம் இந்த மாதிரி எதுவுமே பண்ணக்கூடாது, அவங்கக்கிட்டேருந்து நம்ம தூரமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்பா சொன்னதாக வந்து ஐரா சொல்கிறா. உடனே ஃபலக் கேட்குறேன், இந்த மாதிரி ஹாஸ்பிட்டலுக்கு வெளியில் என்னமோ காமியார் மேலே வந்து கேஸ் கொடுப்பேன் அப்படின்னு சொன்னாங்க அப்பா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும். ஐரா வந்து சொல்கிறான், ஆமாம் அதே தான் நானும் யோசிக்கிறேன், இப்போ வந்து அந்த பக்கம் எதுவுமே போக வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்பா சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஐரா சொல்கிறா. ஃபலக் சொல்கிறா, இந்த மாதிரி அப்பா சொன்னாங்கன்னா கரெக்டாக தான் இருக்கும், அவனோட இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைல் நீ செக் பண்ணி பார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு ஃபலக் கேட்குறா. உடனே வந்து ஐரா சொல்கிறா, ஃபஸ்ட்டு நான் யாரோட ப்ரொஃபைலை நான் எதுக்கு பார்க்கணும், நீ எதுக்கு ஃபஸ்ட்டு பார்த்தா அப்படின்னு சொல்லிட்டு ஃபலக்கை வந்து ஐரா கேள்வி கேட்குறா. உடனே வந்து ஃபலக் சொல்கிறேன், இந்த மாதிரி ஏன் பார்க்கக்கூடாது, யார் இந்த சைக்கோ அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்க வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு ஃபலக் சொல்கிறா. உடனே ஐரா வந்து கேட்குறா, யார் அது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஃபலக் அப்பா சொன்னபடி நீ அந்த பையன்கிட்ட இருந்து தூரமாக இருக்கணும், அந்த பையன்கிட்ட எதுவுமே வச்சுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஃபலக் சொல்கிறா. உடனே ஐரா வந்து சொல்கிறான், அவன் நம்ம காரை எரிச்சிருக்கான், நம்ம எதுவுமே பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஃபலக் சொல்கிறான், அந்த விஷயத்தில் நம்ம அப்பா நம்ம என்ன சொல்கிறாங்களோ அதுதான் நீ கேட்கணும், நீ அந்த விஷயத்துலேருந்து வெளியே ஏறி நீ எந்த பிரச்சனைக்கும் போகாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது ஐரா சொல்கிறா, இப்போ தான் நான் ஒரு லெக்சர் கேட்டுட்டு வந்திருக்கேன், செகண்ட் லெக்சருக்கு நான் தயாராக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஐரா சொல்கிறா. உடனே வந்து ஃபலக் சொல்கிறா, உனக்கு புரிய வைக்கிறது வந்து என்னோட கடமை அப்படின்னு சொல்லிட்டு ஃபலக் சொல்லிட்டு போகிறா. ஃபலக் அண்ட் அவங்க அப்பா சொன்னதை பற்றி ஐரா வந்து யோசிச்சுட்ருக்கா. இன்னொரு பக்கம் காமியாரோட ஃப்ரெண்ட் சர்க்கிளில் வந்து ஒருத்தவங்களுக்கு பர்த்டே செலிப்ரேஷன், அங்கே வந்து காமியாரும் ஃபாரியாவும் வந்து போயிருக்காங்க. ஸோ எல்லோரும் அங்கே செலிப்ரேட் பண்ணிகிட்டு இருக்கும்போது காமியார் வந்து அங்கே தனியாக வந்து ஃபோன் செக் பண்ணிகிட்ருக்கான், அதுலேயே இருக்கிறான், அவங்கள பற்றியே யோசிச்சுட்ருக்கான். ஸோ காமியார் அங்கே இருக்கிறத பார்த்துட்டு வந்து ஃபாரியா வந்து நீ யாரை ஸ்டாப் பண்ணிகிட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. உடனே காமியார் வந்து என்னோடய விஷயத்துலேருந்து வெளியேறு, என்னோடய விஷயத்தில் தலையிடாத அப்படின்ட்டு வந்து சொல்கிறா. உடனே ஃபாரியா வந்து கேட்குறா, யார் அது, அவளுக்காக வந்து நீ என்ன தள்ளி இருக்க சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. உடனே வந்து காமியார் வந்து சொல்கிறான், அது உன்னோட பிஸ்னஸ் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான் காமியார். உடனே ஃபாரியா வந்து கொஞ்சம் அப்செட் ஆகிறா, என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல். இன்னொரு பக்கம் வந்து அவங்க கூட இருந்ததில் இன்னொரு பொண்ணு வந்து காமியார் கிட்ட வரா. காமியார் கிட்ட வந்து உடனே வந்து ஹாய் காமியார் நீ எப்படி இருக்க, உன்னை என்னால் பார்க்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு காமியார் கிட்ட ஃப்ளோட் பண்ண வருது அந்த பொண்ணு. உடனே காமியார் சொல்கிறான், நீ யார், நீ ஃபஸ்ட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு காமியார் ரொம்ப இரிட்டேட் ஆகிறா. அவளை போக சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஃபாரியா கிட்ட வந்து சொல்கிறான். அது பிறகு வந்து ஃபாரியா வந்து கேள்வி மேலே கேள்வி கேட்கவும் காமியார் இரிட்டேட் ஆகி நீ போறியா இல்லை நான் போட்டா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் ஃபாரியா சொல்கிறா, இப்போ நான் போனேன்னா நான் திருப்பி உங்ககிட்ட பேச மாட்டேன், வரவும் மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபாரியா சொல்கிறா. உடனே காமியார் வந்து நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் போயிடுறான். காமியார் வெளியில் போன பிறகு இன்னொரு பக்கம் வந்து காமியோட வீட்டை காமிக்கிறாங்க, அவங்க அம்மா இருக்காங்க. ஸோ ஃபாரியா என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க அம்மாவுக்கு கால் பண்ணுறாங்க. கால் பண்ணி ஹாய் ஆண்டி எப்படி இருக்கீங்க, என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்ட பிறகு அவங்க அம்மாவும் வந்து ரிப்ளை பண்ணுறாங்க, நல்லா இருக்கேன் நீ எப்படி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் கேட்டு முடிச்ச பிறகு ஃபாரியா கேட்குறேன், இந்த மாதிரி காமியாருக்கு என்ன ஆச்சு, அவன் வந்து இப்போ டைமே ஸ்பெண்ட் பண்ணுறது இல்லை, அவனுக்கு என்ன ஆச்சு, உடம்பு நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஃபாரியா கேட்குறா. அது சொன்னோடனே வந்து அவங்க அம்மா சொல்கிறான், காமியார் நல்லா தான் இருக்கிறான், ஆமாம் நீ சொன்ன பிறகு தெரியுது அவன் கொஞ்சம் நாளாகவே கொஞ்சம் ஸ்ட்ரேஞ்ச் பிஹேவியராக இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்கிறாங்க. என்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணதுக்கு தேங்க்யூ, நான் என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு அவனை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு காமியாரோட அம்மா வந்து ஃபாரியா கிட்ட வந்து சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் காமியார் வந்து ஐரா என்னென்னலாம் சொன்னாலும் அதை பற்றி யோசிச்சுட்டு இருக்கான். லைக் வந்து நான் வந்து அப்பா இருக்கான்னு தான் பார்க்குறேன், ஃபேமிலி இருக்கான்னு தான் பார்க்குறேன், நான் என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அவள் சொன்ன எல்லாமே வந்து காமியாருக்கு வந்து ஒரு ஃப்ளாஷ்பேக் மாதிரி வந்து போயிட்டுருக்கு. ஸோ டோட்டலாக அவன் ஐராவை பற்றி யோசிச்சுட்டு இருக்கும் போது கரெக்டாக வந்து அவங்க அம்மா வராங்க. அவங்க அம்மா வந்து காமியார்கிட்ட வந்து கேட்குறாங்க, உனக்கு என்ன ஆச்சு, ரொம்ப நாளாகவே நீ ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக பிஹேவ் பண்ணுற, உனக்கு என்னாச்சு, உனக்கு என்ன ப்ராப்ளமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனே காமியார் வந்து கேட்குறான், உங்களுக்கு என்ன ஆச்சு, எனக்கு ஒன்றும் இல்லை, நான் எப்பயும் போல தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு காமியார் சொல்கிறான். சொன்னோடனே வந்து காமியார் அம்மா சொல்கிறாங்க, இல்லையா எனக்கு அந்த மாதிரி தெரியலையோ, உனக்கு என்ன பிரச்சனை என்கிட்ட சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. காமியார் வந்து சொல்கிறான், உண்மையே சொல்லணுன்னா என்ன ஆச்சுன்றது எனக்கே தெரியலை, என்ன நடக்குதுன்னு எனக்கு ஒன்றுமே புரியல அப்படின்னு சொல்லிட்டு காமியார் சொல்கிறான். அதே மாதிரி வந்து அது என்னவாக இருந்தாலும் ஹானஸ்ட்டாக அது உங்ககிட்ட ஷேர் பண்ணுவோம் எனக்கு தோணலை அப்படின்னு சொல்லிட்டு காமியார் சொல்கிறான். சொன்ன உடனே வந்து அவங்க அம்மா வந்து சொல்கிறாங்க, நீ ஏன் இப்படி சொல்கிற, நீ எனக்கு சொன்னால் தானே எனக்கு தெரியும், எனக்கு ஃபாரியா சொல்லி தான் எப்போ தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்கிறான். அதை கேட்டோடனே காமியார் வந்து சொல்கிறான், உங்களுக்கு இந்த விஷயம் நான் இப்படி இருக்கேன்றது வந்து ஃபாரியா சொல்லி தான் தெரியும்னா எனக்கு என்ன ஆச்சுன்றது ஃபாரியா கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக சொல்லிட்டு காமியார் கிளம்பிடுறான். காமியார் வந்து அப்படியே அவன் பெட்ரூமுக்கு வரான். பெட்ரூமுக்கு வந்தோடனே அங்கே வந்து காமியாரோட அப்பா இருக்காங்க. காமியாரோட அப்பா வந்து கூப்பிட்டு இந்த மாதிரி அக்கௌண்ட்லேருந்து 40 lakhs எடுத்தியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆமாம் எடுத்தேன், கார் வாங்கினேன் அப்படின்ட்டு சொல்கிறான். உடனே அவங்க அப்பா வந்து கேட்டாங்க, கார் எங்கே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. கார் வந்து இப்போ இங்கே இல்லை, ஆனால் என்ன இருக்குன்னு சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு காமியார் சொல்லிட்டான். உடனே அவங்க அப்பா வந்து சொல்ல முடியாதுன்னு என்ன அர்த்தம், நான் உனக்கு அப்பாவா இல்லை நீ எனக்கு அப்பாவா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா வந்து ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு அவங்க மேலே கத்துறாங்க.
உடனே காமியார் சொல்கிறான், இப்போ நான் வந்து சொல்கிற மூடில் எதுவுமே இல்லை, நான் ரொம்பவே கன்ஃபியூஸ்டாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு காமியார் சொல்கிறான். உடனே அவங்க அப்பா கேட்குறாங்க, ட்ரக்ஸ் அந்த மாதிரி எதனா யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டியா அப்படின்ற மாதிரி கோவமாக அவங்கக்கிட்ட சொல்கிறாங்க. உடனே காமியார் ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஆமாம் நான் ட்ரக் தான் யூஸ் பண்ணுறேன், நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதுதான் நான் பண்ணுறேன், இப்போ உங்களுக்கு சந்தோஷமாக நீங்கள் சொல்கிறதெல்லாம் தான் நான் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு காமியார் வந்து ரொம்ப கோவமாக சொல்லிடுறான். அதை சொன்னதை கேட்டுட்டு அவங்க அப்பா கோவமாக வெளியில் போயிடுறாங்க. ஸோ நெக்ஸ்ட் மார்னிங் வந்து ஐராவோட காலேஜ் தான் இன்ட்ரோ. காலேஜில் வந்து கிளாஸ் போயிட்டுருக்கு. ஸோ எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் வந்து நோட்ஸ் எடுத்துகிட்ருக்காங்க. அந்த மாதிரி நோட்ஸ் எடுத்துகிட்டு இருக்கும்போது ஐரா அண்ட் அவங்க ஃப்ரெண்டு ஒரே பெஞ்சில் உட்காந்துருக்காங்க. அங்கே வந்து பார்க்கும்போது வந்து காமியார் வந்து கிளாஸ் ரூம் வாசலில் வந்து ஹாய் காமிக்கிறான். ஸோ அதை பார்த்தோன்னே ஐரா ஷாக் ஆகிட்டு கத்திடுறான். கத்தும்போது அவங்க ப்ரொஃபஸர் வந்து என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது வந்து ஐராவோட ஃப்ரெண்ட் வந்து காக்ரோச் பார்த்துட்டோம் அதனால் கத்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிற இந்த மாதிரி வந்து ப்ரொஃபஸர் வந்து அவர் சொல்லிட்டு நீங்கள் டாக்டராக ஆக போகிறீங்க, காக்ரோச் பார்த்து பயப்படலாமா அப்படின்னு சொல்லிட்டு உட்கார வச்சுறாங்க. ஸோ அந்த பீரியட் முடிஞ்ச பிறகு 2 பேரும் வந்து ஒன்றா கேஃபிடேரியாவுக்கு போயிடறாங்க. கேஃபிடேரியா வந்து ஐரா வந்து அவள் ஃப்ரெண்டுக்கிட்ட வந்து நடந்தது எல்லாமே சொல்லிட்டு இருக்கும்போது அவள் ஐரா ஃப்ரெண்ட் வந்து சொல்லிட்டு, அப்போ அவங்க கார் கொடுத்தா நீ வாங்கலையா, நீ அவ்வளோ பண்ண வச்சிருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு காமெடிக்கு வந்து பேசிகிட்டு இருக்காங்க. உடனே ஐரா வந்து சொல்கிறா, அவனை பார்த்தாலே எனக்கு அவ்வளோ இரிட்டேட்டாக ஆகுது, எங்கேருந்து எனக்கு கோவம் வருதுன்னே தெரில, அவனை ஃபேஸை பார்த்தா இப்போ நினச்சா கூட அவனை கழுத்து நினச்சி கொள்ளு போல வருது, நரகத்துக்கு தான் போவான் அவன் அப்படின்னு சொல்லிட்டு ஐரா சொல்லிட்டு இருக்கும்போது உடனே காமியார் வரான். நரகம் இப்போ ரொம்ப தூரம், இப்போ இந்த உலகத்துலேயே எனக்கு உன்னதை ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு காமியார் வந்து சொல்கிறான். காமியாரை பார்த்தோன்னே ஐரா இன்னும் டென்ஷன் ஆகிட்டு, எந்திரிச்சு போ, இன்னும் 1 நிமிஷத்தில் நீ போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஐரா சொல்கிறா. அப்புறம் இப்போ தான் நான் சொன்னேன், உன்னை பார்த்தாலே கழுத்து நினச்சி கொள்ளணும் போல் இருக்குது அப்படின்ட்டு ஐரா சொல்கிறா. உடனே காமியார் என்ன பார்த்தாவா அப்படின்னு சொல்லும்போது ஐரா சொன்னோடனே காமியார், அப்போ ஓகே நீ நரிக்கிறது நீயாக இருந்தால் கழுத்தை நினச்சிக்க அப்படின்னு சொல்லிட்டு காமியார் சொல்கிறா. சொன்னோடனே ஐரா வந்து இன்னும் டென்ஷன் ஆகிட்டு அவன் எந்திரிச்சிட்டு, ரொம்ப ஆயிடுச்சு கிளம்பு, இங்கேருந்து கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு ஐரா கோவமாக சொல்கிறா. உடனே காமியார் வந்து சொல்கிறான், நான் உனக்கு யாருமே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு காமியார் கேட்கும்போது ஐரா சொல்கிறா, நீ என்ன பைத்தியம்மா, நீ யார் ஃபஸ்ட்டு, ஃப்ரெண்டா ரிலேட்டிவ்ஸே இல்லை, யார் நீ ஃபஸ்ட்டு இங்கேருந்து அப்படின்னு ஐரா கேட்குறா. அப்புறமேட்டுக்கு ஐரா சொல்கிறா, இந்த மாதிரி நான் வந்து ஒரு ரெஸ்பெக்டான ஃபேமிலியிலேருந்து வரேன், எங்களை மாதிரி ஃபேமிலி இருக்காங்களோ இந்த மாதிரி ஆளுங்களெல்லாம் பார்க்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஐரா சொல்கிறா. உடனே காமியார் வந்து சொல்கிறா, நானும் ரெஸ்பெக்டான ஃபேமிலியிலேருந்து தான் வரேன், ஆனால் என்ன என் பேரில் வந்து நிறைய பொண்ணுங்களோட நேம் சேர்ந்துடும் அதானே அப்படின்னு சொல்லிட்டு காமியார் வந்து சொல்கிறான். உடனே வந்து சொல்கிறான், ஆனால் இப்போ எனக்கு ஒரு பிரச்சனை, பொண்ணுங்க நிறையா இருக்காங்க, பட் இப்போ என்னோடய ஹார்ட் வந்து உங்ககிட்ட வந்து ஸ்டக் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு காமியார் சொன்னான். ப்ராப்ளமை புரிஞ்சுக்க ஐரா, உனக்கு எவ்வளோ டைம் வேணால் எடுத்துக்கோ, எத்தனை நாள் வேணால் எடுத்துக்கோ, நான் வெயிட் பண்ணுறேன், பட் நோக்கு ஆப்ஷனே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு காமியார் சொல்கிறான். உடனே ஐரா சொல்கிறா, இங்கே நோக்கு மட்டும்தான் ஆப்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஐரா சொல்கிறா. அப்புறம் இதை எவ்வளோ சீக்கிரம் உன் மைண்டுக்கு எடுத்துகிட்டு போறியோ அவ்வளோ நல்லதுன்னு சொல்லிட்டு ஐரா சொல்கிறா. அது பிறகு நமக்கு எந்த சீனுமே நடக்காது, எந்த ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்குமே இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஐரா சொல்கிறான். எனக்கு காமியார் வந்து சொல்கிறான், எவ்வளோ நாள் எவ்வளோ வருஷம் எத்தனை நாள் ஆனாலும் உனக்காக வெயிட் பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு காமியார் சொன்னோடனே ஐரா வந்து ஸ்டக் ஆயிரா. கொஞ்ச நேரம் கழிச்சு, அப்போ ஓகே நீ வெயிட் பண்ணு, நீ சாவு அப்படின்னு சொல்லிட்டு இரிட்டேட் ஆகிட்டு ஐரா வந்து வெளியில் போயிடறா. காமியார் போன பிறகு ஐரா வந்து அவங்க அக்காவுக்கு கால் பண்ணி இந்த மாதிரி வந்து காமியார் இங்கே காலேஜுக்கு வந்து இதெல்லாம் சொல்லிகிட்ருக்கா. சொன்ன உடனே வந்து ஃபேலுக்கு வந்து, நீ தனியாக வீட்டுக்கு வராத, நான் வந்து நம்ம தம்பியை அனுப்புகிறேன் பிக்கப் பண்ணுறதுக்காக அப்படின்னு சொல்கிறேன். உடனே தம்பி கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிடுறான். தம்பியுமே கார் எடுத்துகிட்டு காலேஜுக்கு ரீச் ஆகிடுறாங்க. அவங்க 2 பேரும் கிளம்பும்போது பின்னாடியே வந்து காமியாருமே ஃபாலோ பண்ணிகிட்ருக்கான். ஸோ ஆப்போசிட்டில் காமியார் வரும்போது ஐரா அப்படியே காரை ஸ்டாப் பண்ணிவிட்டு கீழே இருந்து இறங்கிட்டு போயிட்டு காமியார்கிட்ட வந்து பேசுகிறா. நீ பின்னாடி ஃபாலோ பண்ணதை நீ ஏன் நிறுத்த மாட்டேங்க அப்படின்னு சொல்லிட்டு ஐரா வந்து கேட்குறா. உடனே காமியார் வந்து சொன்னால், நான் என்ன பண்ணுறது, நான் ஹெல்ப்லெஸ்ஸாக இருக்கிறேன், எனக்கு தெரியும் நான் மற்றவங்க மாதிரி இல்லை, பட் அட்லீஸ்ட் நம்ம ஃப்ரெண்ட்ஸாக நாச்சும் இருக்கலாம்ல, இப்போ ஹாப்பியாக என்னை மன்னிச்சிருந்தா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு காமியார் வந்து கேட்குறான். அது பிறகு வந்து சொல்கிறான், நீ சொன்னீங்கன்னா நான் இந்த மாதிரி ஒருத்த காலில் கூட நடு ரோட்டில் நிற்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு காமியார் வந்து சொல்கிறான். அதுக்கு ஐரா வந்து சொல்கிறா, ஃபர்ஸ்ட் நீ வந்து என் தம்பியை அடித்த, அது பிறகு என்னோடய காரை வந்து எரிச்சு விட்டேன், இப்போது நீ சொன்ன ஒரே ஒரு சாரிக்காக நாங்கள் உடனே உங்ககிட்ட வந்து எல்லாமே மறந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் ஆகிடுவோம், நீ என்ன பைத்தியமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஐரா வந்து காமியாரை பற்றி கேட்குறா. தயவு செஞ்சு நீ என் பின்னாடி ஃபாலோ பண்ணுறதா இருந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஐரா வந்து சொல்கிறா. சொன்னோடனே காமியாருக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் உடனே காமியார் வந்து அவங்க தம்பிக்கிட்ட வந்து போகிறான். தம்பிகிட்ட சொல்கிறான், நான் தானே நடித்தேன், என்னை திருப்பி அடி அப்படின்னு சொல்லிட்டு அவன் தம்பியை வந்து ட்ரிகர் பண்ணுறேன். இந்த மாதிரி நான் உன்னை அடித்தனால தான் உன் அக்கா வந்து என் மேலே குளிச்சிட்ருக்காங்க, ஸோ வந்து என்னை அடித்து என்னை பழி வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு காமியார் வந்து அவன் தம்பியை ட்ரிகர் பண்ணிட்டு சொல்லிகிட்ருக்கான். உடனே அவன் தம்பியும் வந்து அவன் அடிக்கன்னு சொல்லிட்டாங்கன்னு சொல்லிட்டு வந்து காமியார் போட்டு அவன் அடிச்சுட்டு இருக்கிறான் ஐராவோட தம்பி.
ஸோ அதோட இந்த எபிசோட் வந்து முடியுது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள்.